பாய் பாய். இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் உள்ள ஆல் என்ற பட்டனை அழுத்துங்கள், மேலும் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வாறு செய்வது எனக்கு நீங்கள் செய்யும் ஓர் உதவியாக அமையும் என்பது நிச்சயம். நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவானது ஒரு வங்கியின் அலுவலக இடமாற்றத்தை சுட்டி நிற்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலயத்துக்கு அண்மையில் அமைந்திருந்த பிஓசி, அதாவது பேங்க் ஆஃப் சிலோன் எனப்படும் வங்கியானது இவ்வளவும் செயற்பட்ட அந்த இடத்திலிருந்து அதே நல்லூரில் மிகவும் சொற்ப தூரத்தில் கோலாகலமாக இன்று இடமாற்றம் செய்யப்பட்டு அதனை ஆரம்பித்துள்ளனர். அதாவது நல்லூர் ஆலயத்துக்கு எதிரே அமைந்துள்ள பருத்தித்துறை வீதியில் மிகவும் சமீபமாக இந்த புதிய இடமானது இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரியப்படுகின்றது. அதன் விளக்கத்தினை நீங்கள் இந்த பதிவில் முழு விளக்கமாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் அதில் சிலரது உரைகளையும் நீங்கள் கேட்டு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி. இதனை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்வுக்காக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலாவதாக எமது விருந்தினர்களுக்குரிய மரியாதை இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எமது தேசிய கொடி மற்றும் மாகாண கொடி வங்கி கொடி We shall now proceed with the official flag hoisting ceremony, symbolizing our patriotism and the proud heritage of our institution.
அந்த வகையிலே இன்று எமது இலக்கிய வங்கி நல்லூர் கிளையில் திறப்பு விழா நிகழ்வில் தற்பொழுது தேசிய கொடி வங்கி கொடி மற்றும் மாகாண கொடிகள் ஏற்றப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய கொடியிலே இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நல்லூர் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் திருமதி யசோதா உதயகுமார் அவர்களும் மாகாண கொடியினை எமது இலக்கிய வங்கியின் மாகாண உதவி பொது முகாமையாளர் திருவி சிவானந்தன் அவர்களும் மற்றும் எமது வங்கி கொடியினை இலக்கிய வங்கியின் அபிவிருத்தி மற்றும் கிளை வங்கி சேவையின் தலைவரும் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளருமாகிய திரு பர்த கல்யாண குர்சிங்க அவர்களும் தற்பொழுது ஏற்றி வைப்பார்கள். May I respectfully invite the Divisional Secretary Nallur, Mrs. Jasoda Udayakumar, to hoist the national flag, and I also have the honor of inviting the Senior Deputy General Manager, Mr. Bhadra Kalyana Priya Gurusinga, to hoist the bank flag, and Mr. Sivanandan is the General Manager Northern Province, to hoist the province flag. கொடிகள் ஏற்றும் நிகழ்வினை தொடர்ந்து தேசிய கீதம் மற்றும் வங்கி கீதம் இசைக்கப்படும். நாட்டு மக்கள் அறவதை முடித்தது கற்பதம் மறுமணி ராமதேனுவே தேசிய மாபெரும் விதியவே உங்களின்
வந்தியே வயலினில் வணிகத்தில் ஆதாயம் நெஞ்சம் பெருகிடும் கிடைத்ததே தேசிய வாழ்விலே பூமியாய் வாழுமே வாழுமே உங்களின் இலங்கை வந்தியே வளர்ந்ததும் நம் நாட்டின் இனியமே நாட்டு மக்கள் மனமதில் உதிக்கவே கற்பகம் மறுபடி காமதேனுவே தேசிய மாபெரும் இந்தியமே உங்களின் இலங்கை வந்தியே. Ladies and gentlemen, we shall now proceed to the next agenda of today's program. A graceful traditional Tamil welcome dance presented as a tribute to the rich cultural heritage of our region and as a warm gesture of hospitality to our distinguished guests. May I kindly invite all our honored dignitaries to take their seats and enjoy this delightful cultural performance.
அழகிய நடனத்தினை வழங்கிய நடன ஆட்சியாளர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை இப்பொழுது தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்று நாம் எல்லோரும் இங்கே சந்தோஷமாக கூடியிருக்கின்ற நிகழ்வு எமது இலக்கிய வங்கியில் நல்லூர் கிளையில் புதிய கட்டிட பகுதியானது தற்பொழுது நாடாவட்டி கோலாகலமாக திறந்து வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே எமது புதிய இலக்கிய வங்கியின் நல்லூர் கிளையானது தற்பொழுது நாடாவட்டி திறந்து வைப்பதற்காக இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை வங்கியின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் அபிவிருத்தி மற்றும் கிளைகள் வங்கி சேவையின் தலைவருமாகிய திரு டாக்டர் கல்யாணப்பிரிய குருசிங்க அவர்களையும் அவர்களுடன் இணைத்துக் கொள்ளுமாறு நல்லூர் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் திருமதி யசோதா உதயகுமார் மற்றும் பெருநிறுவன கடன் மேலாண்மை பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் திரு சிவாஞ்சன் மற்றும் இலங்கை வங்கியின் செயற்பாட்டு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் திருமதி பிரியதி விஜயசேகர் மற்றும் இலங்கை வங்கி வடமாகாண உதவி பொது முகாமையாளர் திருமதி சிவாஞ்சன் மற்றும் இலங்கை வங்கி வடமாகாண செயற்பாட்டு முகாமையாளர் திரு கே ஐகரா இவர்களுடன் எமது இலங்கை வங்கியின் கிளைகள் ஒழுங்கமைப்பு மேற்பார்வை பிரிவின் சிரேஷ்ட முகாமையாளர் திரு என் சுரேந்திரராஜ் மற்றும் இலங்கை வங்கியின் அதிமேத்தரக்கலையின் சிரேஷ்ட முகாமையாளர் திருமதி எஸ் வேதானந்தன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். Ladies and gentlemen, we have now arrived at one of the most significant moments of today's ceremony, the official opening of the newly relocated Bank of Ceylon Nellore branch. May I respectfully invite our dignitaries, Senior Deputy General Manager, Head of Development and Branch Banking, Mr. Batra Kalyanapriya Gurusingka, together with the Divisional Secretary Nellore, Mrs. Jasoda Udayakumar, Deputy General Manager Operations, Ms. Priyanti Vijayasahara, Deputy General Manager Recovery Corporate, Mr. Sivanjan, Assistant General Manager Northern Province, Mr. Sivanandan, and Operations Manager Mr. Aigaruraj. அதனைத் தொடர்ந்து எமது இலக்கிய வங்கியின் பல மேல் சுழற்சி இயந்திரமானது தற்பொழுது நாடாவட்டி திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அதனை திறந்து வைப்பதற்காக எமது இலக்கிய வங்கியின் பிரதி பொது முகாமையாளர் செயற்பாடுகள் பிரிவு திருமதி பிரியதி விஜயசேகர அவர்களையும் அவர்களுடன் இணைத்துக் கொள்ளுமாறு எமது இலங்கை வங்கியின் பிரதி பொது முகாமையாளர்கள் மற்றும் உதவி பொது முகாமையாளர்கள் மற்றும் விருந்தினர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். Following the official opening of the newly relocated Bank of Ceylon Nellore branch, we shall now proceed with the inauguration of the cash recycling machine services, marking another step towards providing our customers with convenient and modern banking facilities. May I respectfully invite the Deputy General Manager Operations Ms. Priyanti Vijayasahara, together with other dignitaries, to graciously perform the ceremonial ribbon cutting and officially declare the cash recycling machine services. தற்பொழுது அந்த இயந்திரமானது கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தற்பொழுது சம்பிரதாய பூர்வமான பல கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக எமது இலக்கிய வங்கியின் வாடிக்கையாளர் திரு சாந்தரூபன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தற்பொழுது சம்பிரதாய பூர்வமாக எமது பல மேல் சுழற்சி இயந்திரத்திலே அந்த கொடுக்கல் வாங்கல்கள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேசத்தின் முதல் தர வங்கியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இலக்கிய வங்கியானது 665 கிளைகளை நாடாளாவிய ரீதியிலே கொண்டு தனக்கென தனி முத்திரை பதித்து வாடிக்கையாளர் சேவையில் இன்று முதல் தரமாக திகழ்ந்து கொண்டிருப்பதுடன் இன்று 14 வருடங்களாக நல்லூர் பிரதேசத்திலே எமது வாடிக்கையாளர்களுக்காக சேவையாற்றி வருகின்ற எமது இலக்கிய வங்கி புதிய கட்டடத்திலே இன்று விசாலமாக எமது வாடிக்கையாளர் மிகுந்த சௌகரியங்களுடன் தனது சேவைகளை பெறக்கூடிய வகையிலே தற்பொழுது கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டு வாடிக்கையாளர் சேவைகள் இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் 87 வருடங்கள் வாடிக்கையாளர் சேவையிலே என்றும் முதல் தர வங்கியாக திகழும் எமது இலங்கை வங்கி 5.5 டிரில்லியன் சொத்து மதிப்புடன் மொத்த வைப்புகளை 4.4 மில்லியனுடன் இன்று முதல் தரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வங்கியில் அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் வைபவம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக முதலில் இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது இலங்கை வங்கியின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளரும் அபிவிருத்தி மற்றும் கிளைகள் வங்கி சேவையின் தலைவருமாகிய திரு பக்த கல்யாணப்பிரிய குருசிங் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம்.
lighting of the oil lamp, may I respectfully invite our distinguished guests and dignitaries to join us in lighting the traditional oil lamp. அவர்களை தொடர்ந்து நல்லூர் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் திருமதி யசோதா உதயகுமார், அடுத்து இலங்கை வங்கி நிறுவன கடன் மேலாண்மை பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் திரு எஸ் சிவாஞ்சன், இலங்கை வங்கியின் செயற்பாடு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் திருமதி பிரியந்தி விஜயசேகரன், இலங்கை வங்கியின் வட மாகாண உதவி பொது முகாமையாளர் திரு சிவானந்தன், இலங்கை வங்கியின் வட மாகாண செயற்பாட்டு முகாமையாளர் திரு கே ஐயராஜ், இலங்கை வங்கியின் கிளைகள் ஓய்வுமுறை மேற்பார்வை பிரிவின் சிரேஷ்ட முகாமையாளர் திருமதி என் சுரேந்திரராஜ், இலங்கை வங்கியின் அது ஏற்றங்களின் சிரேஷ்ட முகாமையாளர் திருமதி சேதானந்தன், இலங்கை வங்கி யாழ் கிழக்கு பிரதேச முகாமையாளர் திருமதி கோபராஜசிங்கம், தொடர்ந்து இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர்கள் சார்பில் திரு பேரம்பலம் நாகரத்னம் ESP ஆண்டுடன் காட்டிய உரிமையாளர், தொடர்ந்து திருமதி கீதா கவபாலர், அடுத்ததாக நமக்கான புதிய கட்டிடத்தை வழங்கியிருக்கின்ற உரிமையாளர் சார்பில் திருமதி கமலேஸ்வரி முருகானந்த சர்மா, தொடர்ந்து நமது இலங்கை வங்கியின் ஓய்வு பெற்ற வங்கியாளர்கள் சார்பில் திரு ஜி சகாதேவன், அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக நமது நல்லூர் கிளையின் முகாமையாளர் திரு வை கணாதன், மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நமது உளமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டியிருக்கின்றோம். 87 வருடங்களை கடந்து வாடிக்கையாளர்களுக்கான சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது இலங்கை வங்கி நல்லூர் பிரதேசத்திலே கடந்த 14 ஆண்டுகளாக எமது வாடிக்கையாளர்களுக்கான வங்கி சேவையினை வழங்கி வந்த எமது வங்கியானது இன்று புதிய கட்டட தொகுதியிலே அதில் இருந்து 150 மீட்டருக்கு அருகாமையிலே இன்று விசாலமாக இந்த கட்டிடத்தை அமைத்து எமது வாடிக்கையாளர்களுக்கான சேவையினை மிக புத்துணர்ச்சியுடன் இங்கே ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்விலே இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது சர்வமத தலைவர்களது ஆசியுரை தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே முதலிலே ஆசியுரையினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பௌத்த மதகுரு அவர்களை பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். வணக்கத்துடைய இந்து மதகுரு கர்லையா அவர்களே, வணக்கத்துடைய கத்தோலிக்க மதகுரு ஆதர் அவர்களே, அனைத்து மதகுருமார்களே, இலங்கை வங்கிய முகாமையாளர் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். முதலில் இந்த நல்லூர் இலங்கை வங்கிக்கு பௌத்த மதத்தின் சார்பாக முதலில் ஆசீர்வதிக்கின்றேன். சம்பீத்யோ விவஜ்ஜந்து சப்தரோகோ விநாசதோ மாதே பவத்சங்கராயோ சுகீதீர்காயு பூமதோ பௌத்சப்தமங்கலம் ரக்ஷந்து சப்ததேவதா சப்தபுத்தானுபாவேன சதா சக்தி பவந்து தே பௌத்சப்தமங்கலம் ரக்ஷந்து சப்ததேவதா சப்ததம்மானுபாவேன சதா சக்தி பவந்து தே பௌத்சப்தமங்கலம் ரக்ஷந்து சப்ததேவதா சப்தசங்கானுபாவேன சதா சக்தி பவந்து தே. உங்கள் எல்லோருக்கும் மோமோத்தியின் சரணம், இறைவன் துணை. நன்றி. ஆசி செய்தியை வழங்கியிருக்கின்ற எமது பௌத்த மதகுரு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து
தொடர்ந்து ஆசி செய்தி வழங்குமாறு நமது இந்து மதகுரு அவர்களை பாடுகளுடன் வேண்டினார். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெருங்கருணையின் சிறப்பினால் இலங்கை வங்கியினுடைய நல்லூர் கிளையின் புதிய திறப்பு விழாவிற்கு வருகை கொண்டுள்ள மத குருமார்களை, இலங்கை வங்கியுடைய உத்தியோகத்தர்களே, வாடிக்கையாளர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருட் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என முழக்கம் பிரார்த்தித்து நமது நல்லாசிரியரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமயத்தினுடைய மரபிலே செல்வத்தினுடைய ஒரு தனித்துவத்தினை லக்ஷ்மி கடாட்சம் என அழைப்பது மரபு. லக்ஷ்மி கடாட்சம் என்கின்ற ஒரு சிறப்பு பல்வேறு விதமான பிரிவுகளை கொண்டு விளங்கி இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களிலே பணத்தினூடான ஒரு முறைமையினை மாத்திரம் கொண்டு நமது சமூகம் ஒரு புதிய பரிணாமத்தினை பெற்று விளங்குகின்றது. செல்வச் செழிப்பு என்கின்ற பொழுது லக்ஷ்மியினுடைய வகைகள், வேறுபாடுகள், அஷ்டலக்ஷ்மி என்கின்ற மேன்மையோடு அவை பேசப்படுகின்றன. பசுவினை செல்வமாக கொண்டு போற்றிய இந்து சமயத்தினுடைய மரபு இன்று பணத்தினை முதன்மையாக கொண்டு ஒரு சமூகத்தினுடைய அங்கீகாரத்திலையும் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையினுடைய செயற்பாடுகளையும் முன்னெடுப்பது ஒரு புதிய பரிணாமமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்று நவீன உலகினுடைய ஒரு புதிய மாற்றத்திலே டிஜிட்டல் உலகத்தினுடைய ஒரு புதிய பரிணாமத்தினை எட்டுகின்ற வகையில் 87 வருடங்களுக்கு மேலாக 600க்கும் மேற்பட்ட கிளைகளினை இலங்கை முழுவதும் கடத்தி இலங்கை வங்கி என்கின்ற ஒரு தனித்த நாமத்தோடு அதனுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. அந்த வகையிலே நல்லூர் பிரதேசத்தினை சார்ந்த மக்கள் அவர்களுக்கான ஒரே வங்கி இலங்கை வங்கி என்கின்ற ஒரு கிளையினை இந்த பிரதேசத்திலே இவர்கள் 14 ஆண்டுகளுக்கு மேலாக செயற்படுத்தி வருவது மிகுந்த வரவேற்புக்குரியது. அத்தகைய ஒரு செயற்பாட்டின் பயனினை இந்த பிரதேசத்து மக்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இன்று ஏற்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு வாய்ப்பு ஒரு புதிய பரிணாமத்தை பெறுகின்றது. இவர்களுடைய முயற்சி சிறக்க வேண்டும் என வாழ்த்தி அனைவருக்கும் நல்லாசிகளினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீபக்த சமாதி சமாரோபம் யமாவி தாட்சோபவானம் மஹீயதே தானியம் தனம் பசம் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுஷு. ஆசிரியரை வழங்கியிருக்கின்ற எமது மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து ஆசிரியரை வழங்குமாறு ஒரு கிறிஸ்தவ மதகுரு அவர்களை பாடிவன்புடன் அழைத்திருக்கின்றோம். நல்லூர் பிரதேசத்திலே இலங்கை வங்கி தன்னுடைய 14 ஆண்டு சேவையினுடைய புதிய பரிணாமமாக புதிய கட்டிடத்திலே தன்னுடைய சேவையை தொடங்கி இருக்கின்ற வேளையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய மத குருக்களை, வங்கியினுடைய மாகாணியாளர்கள் மற்றும் பணியாளர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வங்கியினால் பயனடைகின்ற மக்களே மற்றும் பெரியோர்களும் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, கடவுள்தான் எல்லா செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கின்றார். மனிதனுடைய வாழ்க்கையிலே நிதி, பணம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுகிறது. வங்கியினுடைய பணியானது எவ்வாறு இந்த நிதியை அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு உரிய வகையிலே வங்கியினூடாக பெற்றுக்கொள்ளவும், வங்கியிலே தங்களுடைய பாதுகாப்பின் வழியாகவும் தங்களுடைய விருத்தி செய்வதற்கும் பல்வேறு வகையிலே இந்த வங்கியினுடைய சேவை மக்களுக்கு துணையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரதேசத்தில், நல்லூர் பிரதேசத்திலே 14 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த இந்த இலங்கையின் வங்கியினுடைய பணிகளுக்கும் சேவைகளுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து அவருடைய இந்த உன்னதமான சேவை மக்களுக்கு நிறைவாய் கிடைத்து என்றும் அவர்கள் தங்களுடைய அந்த இலங்கையின் வங்கி என்ற அந்த புதிய ஸ்தானத்திலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுடைய நன்றி வணக்கம். ஆசி செய்தியை வழங்கிய வருகின்ற நமது கிறிஸ்தவ மதகுரு அவர்களுக்கு நமது உளமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து, தேசத்தில் முதல் தர வங்கியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற 54.7 பில்லியன் தனது
பெயர் மதிப்பினை கொண்டிருக்கின்ற எமது இலங்கை வங்கியானது இன்று முதல் தர சேவையை என்று இலங்கை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நல்லூர் கிளையின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் வந்தோரை வரவேற்று அதனுடன் கூடிய தலைமை உரையினை வழங்குவதற்காக எமது இலங்கை வங்கியின் வட மாகாண உதவி பொது முகாமையாளர் திரு சிவானந்தன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். Good morning everybody. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். It is my distinct honor and privilege to extend a warm welcome to all of you as we gather to celebrate the ceremonial relocation of Bank of Ceylon Nallur branch. Your presence today truly adds dignity and significance to the memorable occasion. We warmly welcome our respected religious leader and our Senior Deputy and Manager, Head of Development and Branch Wine, Mr. Bhadra Kaljana Priya Gurusingha, Mr. S. Sivanjan, Deputy and Manager, Recovery Corporate, Mrs. Priyandi Vijaysekara, Deputy and Manager, Operations, and our Divisional Secretary Nallur, Mrs. Jasoda Udiyakumar, and our Operation Manager and our Bank of Ceylon official and our staff members and our valuable customers and our retired employees. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய காலை நேர வணக்கங்கள். மிகவும் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலய வளாகத்திலே எங்களுடைய இந்த நல்லூர் கிளையானது இன்று கோலாகலமாக இன்று திறந்து வைக்கப்படுகின்றது. ஒரு புதிய இடத்திலே, அதாவது மிகவும் இட வசதியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தர தொழில்நுட்ப வசதிகளுடன் எங்களுடைய இன்றைய இந்த நல்லூர் கிளையானது இன்று இந்த உலகு பெரியோர்கள் மத்தியிலே இன்றைய இந்த மிகவும் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டதற்கு உண்மையாகவே நாங்கள் நல்லூர் முருகனுக்கு அவர்களுடைய ஆசியுடனே இன்று மிகவும் சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த 86 வருடங்களாக இலங்கையிலே ஒரு முன்னணி வங்கியாக பல நிதிசார் வசதிகளை வழங்கி வருகின்ற எங்களுடைய வங்கியானது இந்த நல்லூர் பரப்பிலே ஒரு தனிப்பட்ட வங்கியாக கடந்த 14 வருடங்களாக மிக சிறப்பாக சேவையாற்றி வருகின்ற ஒரு வங்கியாகும். ஒரு இணைக்கப்பட்ட கிளையாக தொடங்கிய இந்த நல்லூர் கிளையானது இன்று ஒரு பெரிய ஒரு கிளையாக வளர்ந்து ஒரு பெரிய சேவையை இந்த பிரதேசத்து மக்களுக்கு வழங்கி வருகின்றது. எங்களுடைய ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பான சேவையும் எங்களுடைய வங்கியினுடைய இந்த நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இந்த சேவையை நாங்கள் இந்த எங்களுடைய பிரதேசத்து வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு உண்மையாகவே ஒரு மைல்கல்லாகும். ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தினமாகத்தான் இன்றைய நிகழ்வு பார்க்கப்பட வேண்டியது. அதுவும் நல்லூர் சூழலிலே எங்களுடைய வங்கியினுடைய அந்த சிறப்பியல்பு ஒரு வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டியது. கடந்த காலங்களிலே உண்மையாகவே சில வேளையில் இந்த ஆலய விழாக்களின் பொழுது எங்களுடைய வாடிக்கையாளர்கள் சிலரவு சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார்கள். மற்றும் அந்த இடவசதி அவற்றையெல்லாம் நாங்கள் கவனித்துக் கொண்டு இந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதி உன்னதமான நல்ல சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இன்றைய இந்த புதிய இடத்துக்கு இவ்வளவு பெரிய இடப்பரப்புடனும் ஒரு மேம்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் கூடிய இந்த கிளை இன்று தொடர்ந்து வைக்கப்படுகின்றது. உண்மையாகவே இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த புதிய உலகமானது இந்த டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு போகின்றது. அந்த டிஜிட்டல் மயத்துக்கு ஏற்றபடி இலங்கை வங்கியும் ஒரு அரசாங்க வங்கியாக இருந்தாலும் கூட இந்த நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கி ஒரு நல்ல சேவையை இந்த மக்களுக்கு வழங்கி வருகின்ற ஒரு வங்கியாக எங்களுடைய வங்கி வருகின்றது. அந்த வகையிலே தான் இப்பொழுதும் கூட நாங்கள் கடந்த கிழமை அதாவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தொடர்பாக இந்த QR பேமெண்ட் சிஸ்டம் என்றதை நாடளாவிய ரீதியிலே ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த எண்ணக்கருவுக்கு அமைய நாங்கள் நாடளாவிய ரீதியிலே மிக சிறப்பாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். நீங்கள் வாடிக்கையாளர்களாக நீங்களும் இது ஒரு உலகம் அந்த காசு இல்லாத, அதாவது கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கின்றோம். அதாவது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது உண்மையாகவே இந்த பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் அந்தத்தை நோக்கி நாங்கள் எல்லோரும் செல்ல வேண்டும். அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான எண்ணக்கருவும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான்.
அதற்கு ஏற்பத்தான் நாங்கள் கடந்த கிழமை மிகவும் பிரம்மாண்ட முறையிலே நாடளாவிய ரீதியிலே அந்த QR பேமெண்ட் சிஸ்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் நீங்கள் அந்த QR பேமெண்ட் சிஸ்டத்துக்கூடாக மிக இலகுவாக எங்கேயும் உங்களுடைய கைபேசியின் மூலம் நீங்கள் உங்களுடைய பண கொடுக்கல் வாங்கலை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நீங்கள் காசு எடுத்து செல்கின்ற சிரமங்கள், உங்களுக்கான பாதுகாப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு மிக சிறப்பான ஒரு வங்கியில் இருந்து நீங்கள் செல்ல வேண்டும். அதாவது இப்பொழுது இன்டர்நெட் பேங்கிங் என்று சொல்லி நீங்கள் வங்கிக்கு வராமலே உங்களுக்கு தேவையான சகல விதமான வாடிக்கையாளர் சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் அதே நேரம் இந்த டிஜிட்டல் ஸ்கேம் என்று சொல்லி இந்த டிஜிட்டலுடன் கூடிய அந்த ஒரு மோசடியும் நடந்து கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலேயும் நாங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களாகி ஒவ்வொருத்தரும் நீங்கள் விழிப்பாக இருப்பதன் மூலம்தான் அந்த டிஜிட்டல் ஸ்கேம் இப்பொழுது எல்லா இடங்களிலேயும் ஒரு பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வாடிக்கையாளர்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வாகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய கடவுச்சொற்ற பாஸ்வேர்டுகள் மற்றும் உங்களுடைய அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையிலே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதை மீறி எந்த விதமான மோசடியும் இடம்பெற முடியாது. இப்பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி பலவிதமான ஆசைவார்த்தைகள் காட்டி உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் பெற்றுத்தான் இந்த மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் எல்லோரும் மிக விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும். அதாவது நாங்கள் அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு விரும்பியோ விரும்பாமலோ செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். உலகம் வளர்ச்சியடைந்த வளரும் நாடுகள் எல்லாம் அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அதை மிகவும் சிறப்பாக அமல்படுத்தி அவர்கள் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய அயல் நாடான இந்தியாவிலே கூட நாங்கள் மாங்காய் வாங்கினேன், சைக்கிள் பார்க்கின்றேன், எல்லா இடத்துக்கும் இப்பொழுது அந்த QR பேமெண்ட் சிஸ்டம் தான் கொண்டு வருகிறார்கள். அது மாதிரி நாங்களும் அந்த திட்டத்துக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நான் வேண்டி நிற்கின்றேன். வாடிக்கையாளர்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு தான் நாங்கள், அதாவது இந்த வங்கி உங்களுக்கு நல்ல திறமான சேவைகளை வழங்க முடியும். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வு உண்மையாகவே ஒரு பெரும் மதிப்பு, ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருக்கின்றது. உண்மையாகவே எங்களுடைய நல்லூர் முருகன் அந்த ஆசையோடு நாங்கள் இந்த ஒரு புதிய கட்டிடத்திலே இந்த எங்களுடைய இந்த வங்கியை கிளையை திறந்திருக்கின்றோம். இந்த கிளையினுடைய எதிர்காலம் உங்களுடைய ஆதரவிலே அந்த அங்கி இருக்கின்றது. எல்லோரும் இந்த இலங்கை வங்கியோடு தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும். கடந்த 86 வருடங்களாக நாங்கள் ஒரு நாட்டின் முன்னணி முதலாவது வங்கியாக இருக்கின்றது. இந்த வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய அந்த பலமும் ஆதரவும் தான் அதுக்குரிய காரணம். ஆகவே அது தொடர்ந்தும் நீங்கள் தொடர வேண்டும். நூற்றாண்டை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையுடன் கூடிய தலைமை உரையினை வழங்கி சென்றிருக்கின்ற எங்களுடைய வடமாகாண உதவி பொது முகாமையாளர் திரு சிவானந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து விருந்தினர்கள் உரை, அந்த வகையிலே விருந்தினர்கள் உரையை வழங்குவதற்காக டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர் ரிகவரி கோஆபரேட் திரு சிவானந்தன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Good morning all of you, valuable customers, religious leaders, our senior deputy general manager, development banking and branch banking, general manager, operations, P.M.T. Vijayasakara, assistant government agent, Ms. Yashoda, Assistant General Manager Northern Province, Mr. D. Sivananda, and the Operations Manager Northern Province, Mr. Nidhara, area managers, senior managers, banks, staff, as well as our pensioners. Good morning all of you. இலங்கை வங்கியின் முகாமைத்துவத்தினை திறப்படும் வகையில் இன்று இந்த நல்லூர் கிளை திறப்புவிழா, அதாவது ரீலொகேஷன் பயோட்டல் கணக்கு குறித்து மிகவும் மகிழ்ச்சியாகும். தேசத்தின் வங்கியாளரான இலங்கை வங்கி கடந்த 8 தசாப்தங்களுக்கு மேலாக நாடளாக ரீதியில் 650க்கும் மேற்பட்ட கிளைகளினூடாக தனது சேவையை வழங்கி வரும் வேளையில் அதே நேரத்தில் சர்வதேச ரீதியாகவும் 4 நாடுகளில் தனது பிரதிநிதித்துவத்தையும் கிளைகளையும் நடத்தி வரும் இலங்கை வங்கியானது பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கி வருகின்றது.
தனியே வாய்ப்புகளை ஏற்பதும் கடன்களை வழங்குவதோடு மட்டும் நின்று விடாது எவ்வாறு இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் வங்கி வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து அவர்களது பலமதிமிக்க நேரத்தினை மீதப்படுத்தும் முகமாக எவ்வாறு தனது சேவையை மேலும் மேம்படுத்த நாம் என்ற நோக்கின் அடிப்படையில் அவர்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் வங்கி சேவையை வழங்குவதற்காகவே இலங்கை வங்கி நாளாந்தம் புது புது விடயங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் நமது வடமாகாண பொறுமையாளர் கூறியவாறு காசில் கேஷ்லெஸ் சொசைட்டியுடைய உருவாக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இலங்கை வங்கியானது QR முறைமை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் முறைமையினை அறிமுகப்படுத்தி வந்துள்ள அதே வேளையில் இலங்கை வங்கியானது BOC கனெக்ட் என்ற ஒரு முறைமையின் ஊடாக முகவர் வங்கியல் முறைமையினையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையிலே கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்னாக இலங்கை வங்கியானது அனலதிகள் கூட தனது தனது பிரதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அதாவது அங்குள்ள மக்கள் கடல் கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து நமது வங்கி சேவை பெற ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களது தங்களது அந்த தீவிலிருந்தே அந்த வங்கி சேவை பெறக்கூடிய வகை வசதிகளையும் இலங்கை வங்கி ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. அவ்வாறு தனியே வங்கி சேவைகளை மட்டும் வழங்கிவிடாது வங்கி ஆலோசனை சேவைகளையும் இலங்கை வங்கி வழங்கி வருகிறது. நமது நாட்டின் பொருளாதாரத்தினை அடுத்து நோக்கினால் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் அந்த உன்னதமான பணியிலும் இலங்கை வங்கி என்றும் பங்களிப்பு வழங்கி வருகின்றது. அந்த வகையிலே கடந்த வருடம் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட புதிய இளம் தொழில் வல்லுநர்களை இலங்கை வங்கி உருவாக்கின்றது. அதாவது அவர்கள் தங்களது உயர் படிப்பினை முடித்துவிட்டு தங்களது சுய தொழில்களை ஆரம்பிப்பதற்கு அதற்கு ஊக்குவிப்பு வழங்கும் முகமாக இலங்கை வங்கியானது BOC யூத் என்ற கடன் திட்டத்தினையும் அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வகையிலே 10,000க்கும் மேற்பட்ட அவ்வாறான வாடிக்கையாளர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இலங்கை வங்கியானது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் மேம்பாட்டிற்காக SME சர்க்கிள் அதாவது SME சுற்றுவட்டம் என்ற ஒரு அழகினையும் தனது தலைமையத்தை கொண்டுள்ளது. அந்த அழகினது சேவையை பொருள் நோக்கமாக மூலமாக வாடிக்கையாளர்களாகி நீங்கள் அதற்கு அருகில் உள்ள இலங்கை வங்கி கிளையிலே அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளையும் இலங்கை வங்கி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. கடந்த 14 வருடங்களுக்கு மேலாக இந்த நல்லூர் பிரதேசத்திலே இலங்கை வங்கியானது தனது சேவையை வழங்கி வரும் வேளையில் வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து அவர்களுக்கு மேலும் அவர்களது சேவை வழங்கும் திறனை மேலும் வலுப்படுத்தும் முகமாக இன்று இந்த புதிய கட்டட தொகுதியிலே இலங்கை வங்கி நல்லூர் கிளையானது தனது சேவையினை ஆரம்பித்திருக்கின்றது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் நல்ல ஆசிகள் இந்த கிளைக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இலங்கை வங்கி முகாமைத்துவத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி சென்ற இலங்கை வங்கியின் பெருநிறுவன கழக மீட்பு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் திரு சிவாஜி அவர்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்து 2012-11 முதலிலே நல்லூர் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட எமது இலங்கை வங்கி கிளையானது அன்று எமது யாழ் அதி மேற்கர கிளையில் கீழே ஒரு விரிவாக்கல் கிளையாக ஆரம்பிக்கப்பட்டு 2019 காலப்பகுதியிலே ஒரு தனி கிளையாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று இந்த கிளை வளர்ச்சி அடைந்து இன்று புதிய கட்டிட தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் சொற்ப வேளையிலே இந்த கிளையில் வாடிக்கையாளர்கள் தமது கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியும் என்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்துடன் நாங்கள் இடையே இருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்து அடுத்ததாக உரையை ஆற்றுவதற்காக இன்று எம்முடன் இந்த நிகழ்விலே எமது அழைப்பு ஏற்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல்லூர் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் திருமதி யசோதா உதயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய இந்த நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய சர்வ மத தலைவர்களுக்கும் மற்றும் இலங்கை வங்கி தலைமை நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் இந்த வங்கியினுடைய பொது முகாமையாளர், வங்கி உத்தியோகத்தர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இந்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே வங்கி என்கின்ற ஒரு சேவை எங்களுடைய பிரதேச செயலக சேவைக்கு ஒப்பான ஒரு சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு நெருக்கடியான நிலைகள் வருகின்ற பொழுது
பிரதேச செயலகமும் வங்கிகளும் அறிவிக்கப்படும் அத்தியாவசியமான சேவைக்குள் இவை உள்ளடக்கப்படுகின்றன. அனைத்து உத்தியோகத்தர்களும் தங்களுடைய கடமைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு இந்த அத்தியாவசிய சேவைகளை வழங்குகின்ற இந்த இலங்கை வங்கியானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தனிய ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்திலே நாங்கள் பெண் குழந்தை பிறந்தால் சேமிப்பு பழக்கம் கூடுதலாகவும் அது எங்களுடைய கலாச்சாரமாக வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பழமையான ஒரு வங்கியை பற்றி ஒருத்தருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. நம்பிக்கைக்குரிய வங்கியாகவும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே நெடுக சொல்வார்கள். இது அரச வங்கியாண்டு கேட்பார்கள். ஒரு பணத்தை நாங்கள் வைப்பிலிடும் பொழுது இது அரச வங்கியான்னு சொல்லி பார்ப்பது வழக்கம். ஏன் அவ்வாறு பார்க்கின்றோம் என்று சொன்னால், அரச வங்கி என்று சொன்னால் மிகவும் பாதுகாப்பானது என்றது எல்லோருடைய மனதிலேயும் எடுக்கின்ற ஒரு விடயம். அந்த பணத்துக்குரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, அனைத்து விதமான செயற்பாடுகளிலேயும் இந்த வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றது. தன்னுடைய ஒரு குழந்தை மாணவனாக இருக்கின்ற பொழுது மாணவர்களுக்குரிய, விவசாயிகளுக்குரிய, தொழில் அதிபர்களுக்குரிய, இதிலே சொல்லப்பட்டது போல எஸ்எம்இ செக்டருக்குரிய பல கடன் வசதிகளை அது மேற்கொள்கின்றது. தன்னுடைய லாப நோக்கங்களுக்கு அப்பால் இவ்வாறான பல விரிவுபடுத்தப்பட்ட சேவைகளை வழங்கி செல்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலகமும் இந்த வங்கியோடு இணைந்து பலதரப்பட்ட சேவைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த முகாமையாளர்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். வீட்டு திட்டம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் வறியவர்களை தான் நாங்கள் தெரிவு செய்கின்றோம். அந்த வறியவர்களை தெரிவு செய்து வீடு கட்டுகின்ற பொழுது நாங்கள் கட்டங்கட்டமாகத்தான் பணம் கொடுக்கிறது வழமை. எனினும் இந்த வங்கி முகாமையாளர்களோட நாங்கள் ஒரு கலந்துரையாடலை வைத்து நாங்கள் சிபாரிசு செய்த பிறகுதான் அந்த பணத்தை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் நாங்கள் அந்த சிட்டிலே சைன் பண்ணி சிபாரிசு செய்து கொடுக்கின்ற பொழுது அந்த கட்டமாக விடுவிப்பார்கள். அவர்கள் எங்களோட ஒத்து உழைத்து இந்த செயற்பாடுகளை செய்கின்றபடியால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அந்த உரிய நேரத்திலே அந்த வீடுகளை கட்டி முடித்து இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். ஒரே நேரத்திலே அந்த பணத்தை அவர்கள் விடுவிக்காமல் எங்களுடைய இணைந்து பிரதேச செயலகத்தோட இணைந்த செயற்பாட்டின் மூலம் இன்று பல குடும்பங்கள் நன்மை பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த டிப்பா புயல் மூலம் அவர்களுடைய செயல்பாடு இன்னும் மிகவும் அளப்பெரியது. பல கொடுப்பனவுகள் பல குறுகிய கால பகுதிகளிலே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே இந்த வங்கியினுடைய முகாமையாளர்கள், உத்தியோகத்தர்கள் எங்களோடு இணைந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்றமை மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இந்த சேவை உண்மையா முழுக்க மக்களுக்குரியது. நல்லூர் ஒரு நல்ல சூழலிலே வங்கிக்கு வருகின்ற பொழுது நல்ல சந்தோஷத்தோட வரக்கூடிய ஒரு சூழலிலே அமைய பெற்றிருப்பது ஒரு வரப்பிரசாதம். என்னடா வங்கிக்கு போனா இன்றைக்கு கோயிலுக்கும் போட்டு வரலாம், அல்லது கோயிலுக்கு போனா வங்கியில் எடுத்துட்டு வரலாம் என்கின்ற ஒரு சூழலிலே அமைய பெற்றிருப்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதனுடைய சேவைகள் விண்ணை தொடும் அளவுக்கு இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு மக்கள் பூரணமான அந்த சேவையை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த வங்கியானதன் கோலாகல திறப்பு விழாவினை இதுவரை அவதானித்தீர்கள். இந்த வங்கியானது முதல் எங்கிருந்தது, இப்போது எங்கு அமைந்துள்ளது என்ற விவரத்தினை இந்த வீடியோ பதிவின் மூலம் நீங்கள் முழு விளக்கமாக அவதானிக்க முடியும் என நம்புகின்றேன். அதாவது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நல்லூர் ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் அமைந்திருந்ததே இந்த வங்கியாகும். இது உங்கள் யாவருக்கும் அறிந்த விடயமாகவே இருக்கும் என நம்புகின்றேன். இந்த பிரதான வீதியானது யாழ்ப்பாணத்திலிருந்து நல்லூர் ஊடாக முத்திரைச்சேந்து நோக்கி பருத்தித்துறை செல்லும் பிரதான வீதியாகும் என்பது யாவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கும் என நம்புகின்றேன். இதோ இந்த கட்டிடத்தில்தான் முன்பு இயங்கியது என்பது யாவரும் அறிந்தது.
தற்போது நீங்கள் காணும் இடத்தினை நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். அதாவது நல்லூர் ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாக, அதாவது ஆலயத்துக்கு முன்பாக உள்ள கிழக்கு பக்கமாக இந்த வீதியானது இந்த நல்லூர் ஆலயத்தினை தாண்டி முத்திரைச்சந்தை ஊடாக பெருத்தித்துறை நோக்கி செல்லும் பிரதான வீதி என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். மேலும் இந்த கடைகள் அதோ தெரிகின்றது முன்பு இயங்கிய அந்த கட்டிடமானது. எனவே இந்த பதிவினூடாக நீங்கள் முழு விளக்கமாக இதனை அறிந்து கொள்ள முடியும் என திடமான நம்புகின்றேன். தற்போது காணப்படும் இந்த பிரதான வீதியில் காணப்படும் கடைகள் மற்றும் இந்த இட அமைப்பினை நீங்கள் அவதானித்து நீங்கள் முழு விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இங்கு காணப்படும் சிட்டி டெக்ஸ் என்பதும் அதன் அருகில் கூடவே அமைந்திருக்கும் பாலகிருஷ்ணா ஆபரண மாளிகையும் பெண்ணெடுங்காலமாக இயங்கி வந்தது என்பதும் யாவரும் அறிந்த ஒரு நல்ல விடயமாகும். இங்கு காணப்படும் முச்சந்தியானது செட்டித்தெரு என்னும் வீதிக்குரிய முச்சந்தியாக அமைந்துள்ளது. இதோ இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய வங்கியினை நீங்கள் இப்போது முழுமையாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த வங்கியின் எதிர்ப்புறமாக கற்பகம் சிறப்பு அங்காடி அமைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நமது இன்றைய நிகழ்விலே அடுத்ததாக
நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே நன்றியுரையினை வழங்குவதற்காக இலங்கை வங்கியின் வடமாகாண செயற்பாட்டு முகாமையாளர் திரு கே ஐங்கரராசு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பதிவானது இத்துடன் நிறைவு பெற்றது.